ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான ஆண்டனி அப்படின்ற மலையாள படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான த்ரில்லர் படம். படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ ஒரு கொலையை பண்ணிடுறாருங்க. கொலை பண்ணதோட மட்டும் இல்லாமல் கொலை செய்யப்பட்டவருடைய பொண்ணை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 20-22 வயசு இருக்கும், இவருக்கு ஒரு 50 வயசு கிட்ட இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஊருக்காரங்கெல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் தப்பாக லிங்க் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சேவியர் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. உயிர் பயத்தோட தலைதறிக்க ஓடி வந்துகிட்டு இருக்காருங்க. பின்னாடி ஆண்டனி அப்படின்ற நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த சேவியரை போட்டு தள்ளுறதுக்காக கொலவெறியோட வந்துகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல சேவியர் கீழே விழுந்துடுறாரு. வந்து ஆண்டனி சேவியரை கண்மூடித்தனமா வெட்டுறாருங்க. சம்பவம் நடந்த இடத்துலயே சேவியர் உயிரிழந்துடுறாரு. அங்க கட் பண்ணா மரியா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு பாக்ஸிங்னா இன்ட்ரெஸ்ட்டுங்க. அதனால ஒரு சாம்பியன்ஷிப் போட்டியில கலந்துருக்கிறா. ரிங்ல வச்சு ஒரு பையனை போட்டு பொலவலன்னு பொழந்துகிட்டு இருக்கா. அந்த பையனால திருப்பி கூட அடிக்க முடியல. கரெக்டா பிரேக் விட்டுறாங்க. இந்த பையனுக்கா மரியா மேல பயங்கர வன்மம். பிரேக்ல இவன் ரிலாக்ஸா அசந்த டைம்ல பார்த்து அடிச்சிடறான். இது ஒரு ஃபவுல் தான், இருந்தாலும் வன்மத்தின் காரணமா அவன் அடிச்சிருக்கான். அவன் பண்ண அந்த தப்பை நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு மரியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறா. கேம் தொடங்கினதுக்கு அப்புறம் ரிங்ல வச்சு அவனை போட்டு பொலவலன்னு பொழக்கிறான். அவனால எதுவுமே பண்ண முடியல. ஃபைனலி அந்த கேம்ல நம்ம மரியா தான் வின் பண்றாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதாங்க நமக்கு தகவல் தெரிய வருது, மரியாவுடைய அப்பா இறந்துட்டதாகவும் மரியாவை உடனடியா வீட்டுக்கு வர சொல்லியும் மெசேஜ் வந்திருக்கு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆண்டனி அப்படின்ற ஒரு நபர் சேவியர் அப்படின்ற ஒரு நபரை ஓட விட்டு கத்தியால வெட்டியே கொலை பண்ணார் இல்லையா. சேவியர் வேற யாரும் கிடையாது, மரியாவுடைய அப்பா தாங்க. இறந்து போன சேவியர் ஊருக்குள்ள செல்வாக்கு மிக்க ஒரு ஆளு அப்படின்றதுனால இவரோட டெத்ல கலந்துக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சர்ச் ஃபாதர் வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போதே பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிறவர் சொல்றாரு, சேவியரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியில தான் ஒரு உயிரிழந்தார் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா லாரன்ஸ் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன் இந்த சேவியரோட டெத்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காருங்க. அதே சமயம் 2 போலீஸ்காரங்க அங்க நின்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இறந்து போன சேவியருக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனுடைய பேரு டார்சன். போலீஸ்காரனுடைய பொண்டாட்டியை கொலை பண்ண வழக்குல கோயம்புத்தூர் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும் சேவியரை ஒருத்தன் வெட்டி கொன்னுட்டாங்க அப்படின்ற தகவல் மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கொன்னவனை சும்மாவே விட மாட்டான், எப்படியாவது வெளியே வந்து கில்லரை கொன்றுவான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சேவியரோட தம்பி டார்சன் ரொம்ப டேஞ்சரான ஆளு அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இறந்து போன சேவியருக்கு மனைவி மற்றும் மகள் இருக்காங்க. மனைவியோட பேரு ஜெசி, மகளோடைய பேரு மரியா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிங்ல வச்சு ஒருத்தனை பொழந்தாலே அவதான். அங்க கட் பண்ணா சேவியரை கொலை பண்ண ஆண்டனி பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து வெளியே வந்துடுறாரு. சேவியரை இவர் தான் கொலை பண்ணாரு அப்படின்றதுக்கான ஐ விட்னஸ் ஆதாரம் எதுவுமே இல்லாதனால ஸோ இவர் ஈஸியா இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி வெளியே வந்துட்டாருங்க. இவரை பிக்கப் பண்றதுக்காக ஒரு நபர் வந்திருக்காரு. அந்த நபர்னால சரியா நடக்க முடியல. இவரை எதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு ஆண்டனி கேட்க, வர வேணான்னு தான் சொன்னோம், இவரு தான் வந்து கேட்காம வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சேவியர் இருக்கிறார் இல்லையா, அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கிறாரு. அவர் இல்லீகலான ஆக்டிவிட்டியிலலாம் ஈடுபட்டு இருந்திருக்கிறாருங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த நபர் வந்து போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நீ எனக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டி நடு ரோட்ல வச்சு அந்த நபருடைய பொண்ணு கண்ணு முன்னாடியே இவரோட காலை வெட்டி இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நபர்னால ஒழுங்கா நடக்க முடியாம இருந்திருக்குதுங்க. சேவியர் நல்லவன்லாம் கிடையாதுங்க, அதனால அவனை தட்டி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டனி பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு போய் ஒரு போர்டு போட்டு இருந்திருக்கிறாரு. ஆக்சுவலா சேவியரை கொல்லணும் அப்படின்றது ஆண்டனியோட நோக்கம் கிடையாது. பட் போட்ட போர்டுல சேவியர் செத்து போயிட்டாருங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஆண்டனி வெளியே வந்துட்டாரு. எல்லாமே நார்மல் ஆகுது. ஆண்டனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆண்டனி முழுசா நல்லவனும் கிடையாது, முழுசா கெட்டவனும் கிடையாது. நல்லது பண்றதுக்காக கெட்டதும் பண்ணுவான். இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் டான்னு கூட சொல்லலாங்க. இப்ப ஆண்டனி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சர்ச் ஃபாதரை மீட் பண்றதுக்காக வராருங்க. ஃபாதர் ஆண்டனியை தனியா கூட்டு போயிட்டு, நீ பண்ண சம்பவத்துக்கு ஐ விட்னஸ் இல்ல அப்படின்றதுனால தான் ஈஸியா உன்னால வெளியே வர முடிஞ்சது. பட் உண்மை சொல்லணும்னா நீ சேவியரை போட்டு தள்ளினதை சேவியரோட பொண்டாட்டி ஜெசி பார்த்துட்டா. இந்த விஷயத்த வெளியே சொல்லாம இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னா. என் புருஷனை போட்டு தள்ளினது ஆண்டனி தான் எனக்கு தெரியும். பட் நான் இதை போலீஸ்லாம் சொல்ல மாட்டேன். மாறா ஆண்டனி கிட்ட இருந்து ஒரு வீடும் ப்ராப்பர்ட்டியும் வாங்கி கொடுங்க, நானும் என் பொண்ணும் நிம்மதியா இருந்துட்டு போவோம். என் பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா, இப்போ என் புருஷனும் இறந்து போயிட்டான், நான் வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவ கேட்கறதும் நியாயமான கோரிக்கை தான். நீ என்ன பண்றன்னா உன் வீட்டையும் ப்ராப்பர்ட்டியும் வந்து அவ பேர்ல எழுதி வச்சிரு, உங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல, அந்த சேவியருக்கா ஜெயிலுக்கு போய் நீ என்ன பண்ண போற, சேவியர் நல்லவனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சர்ச் ஃபாதர் சொல்றாரு. ஆரம்பத்தில் ஆண்டனி மறுத்தாலும் ஓகே ஃபைன் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரவழைச்சு ஜெசி பேர்ல வீடையும் ஒரு ப்ராப்பர்ட்டியும் வந்து எழுதி வச்சுட்டு ஜெசி கிட்ட ஒரு பேசுறாரு. இங்க பாரு ஜெசி, உன் புருஷனை கொல்லணும் அப்படின்றது என்னோட நோக்கம் கிடையாது, வான் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனா சம்பவம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல ஜெசி அந்த இடத்துல இருந்து சைலண்டா கிளம்புறாங்க. ஜெசி கிட்ட இவர் சாஃப்டா தாங்க பேசுறாரு. ஏன்னா பாஸ்ட்ல ஜெசி சிங்கிளா இருக்கும்போது இவர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காரு. வழியில மாயா அப்படின்ற
அப்படின்ற ஒரு பொண்ணு நம்ம ஆண்டனியோட காரில் இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. உடனே மாயா எழுந்துருச்சு, என் மேலே தாங்க மிஸ்டேக்கு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்தீங்கன்னா அவரன் அப்படின்ற ஒரு நபரோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆக்சுவலாக மாயா பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு ஹோம் நர்ஸாக தான் வந்திருக்காங்க. அவரன் அப்படின்ற ஒரு வயசானவர் இந்த ஊரில் இருக்கிறாருங்க. அவரும் இந்த ஊர்லேயே மதிக்கத்தக்க ஒரு நபர். அவருடைய பேரை தான் இந்த ஊருக்கு பேராகவும் வச்சிருக்கிறாங்க, அவரன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நபருக்கு இப்போ கண் பார்வை இல்லைங்க. என்னதான் கண் பார்வை இல்லைனா கூட பொண்ணுங்க கிட்ட பயங்கரமாக ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்க என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. வரும்போது எல்லா பொண்ணுங்களும் நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் போக போக ராட்சசியாக மாறிடுறாங்க. நீ எவ்வளோ நாளில் ராட்சசியாக மாற போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹோம் நர்ஸ் மாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆண்டனியை மீட் பண்ணுறதுக்காக இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாருங்க. இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஆசாசியாக ஒரு இடத்துல ஒரு ரெசார்ட் ஒன்று கட்டியிருக்கிறாரு. அதை அவருடைய பினாமியை வச்சு ரன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்த லாரன்ஸ் கண்ணு வச்சுட்டு ஆளுங்களெல்லாம் வச்சு இவருடைய பினாமியை அட்டாக் பண்ணி அந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கிறாருங்க. திரும்ப எனக்கு அந்த இடம் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டனி கிட்ட உதவி கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டனி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 4 பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த 4 பிசினஸ்ல ஒரு பிசினஸோடைய ரெவன்யூ ஷேரை எனக்கு கொடுத்துருங்க, உங்க வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல, ஓகே ஃபைன் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாருங்க. உடனடியாக ஆண்டனி பார்த்தீங்கன்னா தன்னோட ஆளுங்களோட நேராக லாரன்ஸை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு இன்ஸ்பெக்டரோட ரெசார்ட் ஆக்குபை பண்ணல, உடனடியாக டாக்குமெண்ட் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணி அந்த விஷயத்தை கைவிட்டுறணும், அப்படி இல்லைன்னா உன்னோட சாம்ராஜ்யத்தையே பாம்பு வச்சு தகர்த்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. லாரன்ஸ் மிரண்டு போயிடுறாரு. விட்டுரு நீ சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஆண்டனி அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாருங்க. மிரட்டினதோட மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டோட இனோகிரேஷன் ஃபங்க்ஷன், அந்த இனோகிரேஷன் ஃபங்க்ஷனோடைய கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த லாரன்ஸே வரவழைச்சு அங்கே இருக்கக்கூடிய குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு கிராண்ட் ஓப்பனிங்காக நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. லாரன்ஸ் செம்மகான்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி கையில் ஒரு தேங்காவை கொடுத்து, இனிமேல் இந்த ரெசார்ட்டுக்கு உன்னாலையும் உன் பசங்கனாலையும் எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி தேங்காயை உடைக்க சொல்கிறாங்க. லாரன்ஸும் அதை பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க. நம்ம ஆண்டனி அவரன் அப்படின்ற நபரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அதே சமயம் மாயா கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அங்கே கட் பண்ணால் மரியா மற்றும் ஜெஸி அப்படின்ற 2 பேர்த்த காட்டுறாங்க. சேவேரி இறந்ததுக்கப்புறம் நம்ம மரியாவும் ஜெஸியும் தனியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஜெஸி சொல்கிறாங்க, கொஞ்ச நாளில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், நம்ம புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம மரியாவும் ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஜெஸி வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஆட்டோ டிரைவர்கிட்ட இங்கே வண்டி நிப்பாட்டுங்க, மளிகை ஜாமானெல்லாம் வாங்கிட்டு போகணுன்ட்டு மளிகை ஜாமானை வாங்கிட்டு அப்படியே தனியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சைமன் அப்படின்ற நபர், நீங்கள் ஏன் தனியாக இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, என் கூட வாங்க, நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஸி கிட்ட ஒம்பெழுத்துக்கிட்டு இருக்கான். அவன் தப்பான மேனரில் தான் டச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஜெஸிக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், என்னை விட்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஜெஸி கிளம்பிடுறாங்க. ஆனால் அவன் தகராறு பண்ணிகிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஜெஸி அங்கே இருக்கக்கூடிய கரண்ட் கம்பியில் விழுந்து ஷாக் அடித்து இறந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக ஜெஸி சிவனேன்னு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இவன் தள்ளி விட்டதுனால தான் ஜெஸி இறந்து போகிறாங்க. ஆனால் ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜெஸி ஷாக் அடித்து இறந்து போயிட்டு தான் வந்து நினைக்கிறாங்க. ஜெஸிக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம மரியா மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கிறா. சர்ச் ஃபாதர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்பாவும் இறந்தாச்சு, அம்மாவும் இறந்தாச்சு, இந்த பொண்ணு நீ தனியாக என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து இந்த சைமன் அப்படின்றவன், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது ஃபாதர், அவளை நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சைமன் மேலே ஃபாதருக்கு நம்பிக்கையே இல்லை. ஸோ சர்ச்சு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அவள் அங்கே ஒரு 2-3 நாள் தங்கிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவள் யாரு கூட இருக்கட்டும் அப்படின்றத அவளே முடிவு பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அவரன் அப்படின்ற நபர்கிட்ட கருத்து கேட்கலாம் அப்படின்னு சர்ச் ஃபாதர் அவரை வர சொல்லியிருக்கிறாருங்க. காரை பார்த்தீங்கன்னா மாயா தான் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. உள்ள ஒரு கிளாஸ் இருக்கும், அதை எடுத்து போட்டுட்டு கெத்தா வண்டி ஓட்டு, ஜாலியாரு அப்படின்ற மாதிரி அவரன் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அவரனுக்கும் மாயாக்கும் நல்லா வைபு மேட்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வராங்க. ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மரியாவுடைய அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ மரியா தனிச்சு விடப்பட்டிருக்கா. எவ்வளோ நாள் சர்ச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவளுக்குன்னு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டுன்னு நம்ம விட்டா கூட வெளியே இந்த சைமனோடைய கேங்கு எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அதனால அவளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், நம்மள யாரோ ஒருத்தங்க பார்த்துக்கணும், கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, யாருக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலான்னு யோசிக்கிறாங்க. அப்பயே சர்ச் ஃபாதர், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆண்டனியை பார்த்துக்க சொல்லுவோமா, ஏன்னா ஆண்டனியை பார்த்தா எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்கும்ட்டு ஆண்டனியை வர சொல்லி இந்த மாதிரி நீ தான் இனிமேல் மரியாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, ஃபாதர் காசு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன், அதை விட்டுட்டு இவளை பார்த்துக்க தத்தெடுத்துக்க அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உன்னை பக்கத்தில் இருந்தெல்லாம் பார்த்துக்க சொல்லலை, மரியா ஹாஸ்டலில் தங்கி படிச்சுப்பா, நீ ஒரு கார்டியன் அப்படின்னு ஒரு சைனை போட்டு கூட இருந்தால் மட்டும் போதும், உன்னை பார்த்து பயந்துக்கிட்டு யாருமே வந்து மரியாவை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, வேண்டா வெறுப்பா ஆண்டனியும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ மாயா பார்த்தீங்கன்னா ஆண்டனி நல்லவரா கெட்டவரான்னு கேட்க, அப்போதான் அவரன் அப்படின்றவர் ஆண்டனியை பற்றியான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆண்டனியோடைய அப்பாவும் நாராயணன் அப்படின்றவரும் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த மர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனியோட அப்பா பேரில் தான் இருந்திருக்குது. ஆனால் நாராயணன் வந்து இல்லீகலாக சந்தன கடத்தலில் ஈடுபட்டு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாருங்க. லைசன்ஸ் யார் பேரில் இருக்குதோ அவங்க தான் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டனியோட அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி
வெளியே வந்து ஸோ இதை பண்ணது வந்து தன்னுடைய பார்ட்னரான நாராயணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாருங்க. இதில் காண்டான நாராயணன் பார்த்தீங்கன்னா உன்னை நான் அழிக்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு வெளியே வந்து தப்பாக வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான். அதாவது இந்த ஆண்டனியோட அப்பா வந்து வீட்டில் அம்மா 2 தங்கச்சிங்களை வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி அவமானம் தாங்க முடியாமல் மொத்த குடும்பமும் தற்கொலை பண்ணி இறந்து போயிருதுங்க. இந்த மன உளைச்சலில் ஆண்டனி இருக்கிறாருங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து அவரன் அப்படின்றவர் ஆண்டனியை பார்த்துக்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. தன்னோட குடும்பத்தை அழிச்ச நாராயணன் மற்றும் அந்த போலீஸ் ஆஃபீஸர், ஏன்னா நாராயணன் சொல்லி தானே பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் தன்னுடைய குடும்பத்தை அழிச்சாரு. அதனால இவங்க 2 பேர்த்தையுமே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கிறாருங்க. அதுவும் எந்த எவிடன்ஸுமே இல்லாமல். டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவரன் தான் வந்து ஆண்டனியை பார்த்துக்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டனி வளர ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அசைக்க முடியாத ஒரு லோக்கல் டானாவே ஆண்டனி மாறுறாருங்க. அதாவது நல்ல விஷயங்கள் தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கு இவர் தப்பான வேயை சூஸ் பண்ணுவார். இப்போ நம்ம மரியாவை காலேஜுக்கு கூட்டு போகிறதுக்காக ஆண்டனி வந்திருக்கிறாருங்க. ஸோ அந்த இடத்துக்கு சைமனோட ஆட்கள்லாம் வந்து அது எப்படி இந்த பொண்ணை வந்து ஆண்டனி கிட்ட ஒப்படைக்கலான்னு சொல்லிட்டு அடியாளுங்கெல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம மரியாவுக்கு கோவம் வந்து அடிச்சு பறக்க விட்டுறாங்க. இவனடா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டனி அவனையெல்லாம் அடிச்சு விரட்டி விட்டுட்டு மரியாவை ஹாஸ்டலில் சேர்த்து விடுறதுக்காக காலேஜ் கூட்டு போக அப்போ அங்கே இருக்கக்கூடிய டீச்சர் பிரின்சிபலை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்களேன் அப்படின்னு சொல்ல பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஆண்டனியை பிடிச்சி கண்டபடி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் ஆண்டனி யார்கிட்டையுமே நின்று திட்டு வாங்க மாட்டாருங்க. எடுத்த உடனே அடி உத குத்து தான். இந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா கார்டியனாக இருந்தால் மட்டும் போத்தாது, அப்பப்போ பொண்ணு என்ன பண்ணுறான்னு வந்து பார்த்துட்டு போகணும். எப்போ பார்த்தாலும் வயலன்ஸ்லேயே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கா, ரிங்கில் வச்சு ஒருத்தனை பொழந்திருக்கா, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆண்டனி ஊருக்குள்ள வந்து லோக்கல் பஞ்சாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க மறுபடியும் காலேஜில் இருந்து கால் வருது. என்னடான்னு காலேஜுக்கு போய் பார்த்தா நம்ம மரியா ஒரு பொண்ணை போட்டு பொலவலன்னு பொழந்திருக்கா. ஏன் அடிச்சு அப்படின்னு கேட்டால் என்னை பற்றி தப்பாக பேசினா அதான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இவர் கிளம்பிடுறாருங்க. இவருக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு மறுபடியும் காலேஜ்லேருந்து கால் வருதுங்க. இப்போ என்ன பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போனால் ஒரு பையனை போட்டு பொலவலன்னு பொழந்து வச்சிருக்கா. இவனை எதுக்கு அடிச்சா அப்படின்னு கேட்க என்னை லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான், முடியாதுன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் உங்களையும் என்னையும் லிங்க் பண்ணி பேசினா அதனால தான் அடித்தேன் அப்படின்னு சொல்ல என்ன 2 அடி தான் அடிச்சியா, இன்னும் 2 அடி சேர்த்து அடி அப்படின்னு சொல்ல அங்கே வச்சு மரியா அந்த பையனை போட்டு பொழக்கிறா. உடனே பிரின்சிபல் டென்ஷன் ஆயிடுறாரு. பதிலுக்கு ஆண்டனியும் டென்ஷன் ஆயிடுறாரு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஓயாம கால் பண்ணி காலேஜுக்கு வர வச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்னையா உன் பிரச்சனை, முதல்ல ஊருக்குள்ள வந்து நான் யாருன்னு கேட்டு பாரியா, நான் ஒரு லோக்கல் டானு, என்னையே வந்து இப்படி அவமதிச்சுக்கிட்டு இருக்க, இனிமேல் ஏதாவது காலேஜ்ல இருந்து இவ அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு கால் வந்ததுன்னா டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இவர் கிளம்பிடுறாருங்க. அங்கே கட் பண்ணா இறந்து போன சேவியரோடைய தம்பி டார்சனை காட்டுறாங்க. இவன் தான் டேஞ்சரான ரவுடியாச்சே, கோயம்புத்தூர் ஜெயிலில் கலிகிண்டிக்கிட்டு இருக்கிறான். அங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர் உன்னுடைய பெயில் மறுபடியும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ் ஆஃபீஸரையே போட்டு அடிக்கிறான். ஆனால் வெளியே இருக்கக்கூடிய லாரன்ஸ் வந்து நம்ம ஆண்டனி மேலே செம்ம காண்டில் இருந்துகிட்டு இருக்கான் இல்லையா, இந்த மாதிரி அவன் பார்த்து வச்ச ப்ராப்பர்ட்டியை திரும்ப பிடுங்கி அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்டயே ஒப்படைச்சதுனால ஆண்டனியை போட்டு தள்ளணும் அப்படின்ற கொலவெறியில் இந்த லாரன்ஸ் இருந்துகிட்டு இருக்கான். அதனால இந்த சேவியரோட தம்பி எப்படியாவது வெளியெழுத்து சேவியரை கொலை பண்ண குற்றத்திற்காகவும் தன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காகவும் ஆண்டனியை போட்டு தள்ளலான்னு சொல்லி திட்டம் போடுறான். இப்போ மறுபடியும் காலேஜ்ல இருந்து கால் வருதுங்க, உங்க பொண்ணு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க அப்படின்ட்டு. அடிச்சு பிடிச்சி ஆண்டனி அங்கே போய் பார்த்தா இவ போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏழை எளிய மாணவர்கள்லாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்க பாட்டுக்கு ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே ஆண்டனி தனியாக கூட்டு போயிட்டு அதை பற்றியெல்லாம் உனக்கு என்ன கவலை, உன்னோட ஃபீஸை நான் தானே கட்டுறேன், ஒழுங்காக வந்தமா படிச்சமா போனமான்னு இருக்கணும்ல அப்படிங்கும்போது நான் எல்லாருக்காகவும் தான் போராட்டம் பண்ணுறேன், நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆண்டனி பார்த்தீங்கன்னா மரியாதை பிடிச்சி கண்டபடி திட்டி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இப்போ சர்ச் ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஆண்டனியை கூப்பிட்டு போயிட்டு சின்ன பொண்ணுடா அவளுக்கு என்னடா தெரியும், நீ பாட்டுக்கு இப்படி கத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டனியை பிடிச்சி ஃபாதர் திட்டுறாருங்க. ஊருக்குள்ளே மாசா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இந்த மனுஷனை பேரண்ட்ஸ் மீட்டிங்னு அடிக்கடி காலேஜுக்கு வர வச்சு தமாசாக்கி விட்டாங்க கைஸ். இப்போ மறுபடியும் காலேஜில் இருந்து கால் வருது. ஆக்சுவலாக ஒரு பையன் லவ் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ போட்டு பொலவலன்னு பொழந்தா இல்லையா, அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, லாரன்ஸோடைய மருமவன் தான். ஸோ அது ஒரு வன்மம். அது மட்டும் இல்லாமல் காலேஜில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரவுடிங்கில் ஏவி விடுது. இவ தான் அடிதடினானே ஆளாக வந்து நிற்பாளே, இவ அந்த பசங்களை போட்டு பொலவலன்னு பொழக்கிறா. அந்த இடத்துக்கு வந்து ஆண்டனியை அவர் பங்குக்கு போட்டு பொலவலன்னு பொழந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது பிரின்சிபல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் மேலே கையை வைக்கிறாரு. நீ என்ன பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறியா இல்லை வன்முறையை தூண்டிக்கிட்டு இருக்கிறியா, ஒழுங்கா பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடு, அது மட்டும் இல்லாமல் உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காத, பழைய ஃபீஸே கண்டினியூ ஆகும் அப்படின்னு தீர்ப்பு வாங்கி கொடுக்குறாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிடுறாங்க. மரியாவை பார்க்கும்போது ஆண்டனிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. அவளோட ஷூ வேற பிஞ்சு போச்சு. அவசரப்பட்டு அவளை திட்டிட்டணும்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது ஃபாதர் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து மரியா கிட்ட இருந்து கால் வருது. உடனடியாக அவங்களை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரின்னு கேட்டுட்டு இவர் போகும்போது என்ன பண்றாருன்னா ஒரு ஷூ வாங்கிட்டு போறாரு. அந்த ஷூவை கொடுத்து ஷூ பிஞ்சு போச்சல்ல, இதை
வச்சுக்க அப்படின்னு சொல்ல மரியா எதுக்காக ஆண்டனியை பார்க்கணும்னு வர வச்சிருப்பா அப்படின்னா, இனிமேல் எனக்கு நீங்கள் கார்டியனாலாம் இருக்க தேவையில்ல, என்ன நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் உன்னை விட்டுற முடியாதுமா, நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டாகணும், நான் ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னா சொல்லு, மன்னிப்பு கேட்கறது கூட நான் தயாராக இருக்கிறேன், பட் அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, மரியா பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனி கொடுத்த ஷூ எடுத்து போட்டு பார்க்குறா. தக்காளி அந்த ஆள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கிறாருங்க. இந்த பொண்ணுடைய காலா சின்ன கால் அதுக்குள்ளே விட்டா கேப்பு பின்னாடி நிறையா இருக்குது, ஷூ ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆண்டனி குபீர்னு சிரிச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் வேறு ஷூ வாங்கிக்கிறாங்க. அண்ட் நம்ம ஆண்டனிக்கும் மரியாக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வைப்பு மேட்ச் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ஹாஸ்டலுக்கு ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு மரியாவை கொண்டு போய் ட்ராப் பண்ணும்போது அந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. என்னோட அப்பா கூட நான் ஷாப்பிங் போனேன் அப்படின்னு சொல்லும்போது, இவன் ஒன்றும் உன்னோட அப்பா கிடையாது அப்படிங்கும்போது, இதுக்கு மேலே நான் இங்கே ஸ்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனியோட வீட்லேயே நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு மரியா இங்கே கிளம்பி வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. மரியா இங்கிருந்தே காலேஜ் போய் படிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் இந்த லாரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு பொருளையை கிளப்பி விட்டுறானுங்க. 50 வயசு இந்த ஆளுக்கு ஆகுது. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான்னா சேவியரை போட்டு தள்ளிட்டு சேவியரோடைய பொண்ணையே வந்து கூட வச்சிருக்கிறான். இவங்க 2 பேர்த்துக்குள்ள லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசி விட்டுறாங்க. இந்த சர்ச் ஃபாதர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எல்லோரும் கூட்டம் கூடுறாங்க, நீங்கள் 2 பேரும் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அவங்க சில்லற பசங்க அப்படின்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டும் போயிட முடியாது, விளக்கம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சர்ச் ஃபாதர் சொன்னதுனால சரின்னு கேட்டுட்டு நம்ம மரியாவும் ஆண்டனியும் சர்ச்சுக்கு வராங்க. ஸோ மரியா வந்து ஆண்டனி பேசுறதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக சேவியர் என்னுடைய அப்பா அப்பான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறீங்களா, உண்மையை சொல்லணும்னா சேவியர் என்னோட பயாலஜிக்கல் ஃபாதரே கிடையாது. அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபாதர் விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அம்மா 2வது கல்யாணமாக சேவியரை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த சேவியர் தினம் என்னோட அம்மாவை டார்ச்சர் பண்ணுவான். நான் வளர்ந்ததுக்கப்புறம் என்னையும் வந்து ஃபிசிக்கல் டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கான். அவன் ஒரு காம கொடூரன். அம்மாவோடைய ப்ரேயரே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா சேவியருக்கு ஒரு கேடு வராதா அப்படின்ட்டு தான். ஸோ அந்த டைமில் தான் வந்து ஆண்டனி சேவியரை போட்டு தள்ளிட்டாரு. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தோம். அதுக்குள்ளே என்னோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இப்போ ஒரு லோக்கல் கார்டியனாக இவர் நல்லபடியாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் என்னுடைய பயாலஜிக்கல் ஃபாதரா இல்லைனா கூட இவர் தான் என்னுடைய அப்பா, வாங்கப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி ஆண்டனியை கூப்பிட, ஒரு நிமிஷம் இரு மகளே, இவனுக்கு சொல்கிற விதத்தில் சொன்னாதான் புத்திமதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு லாரன்ஸ் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோன்னா பொலிர்னு ஒரு அறை விடுறாருங்க. லாரன்ஸுக்கு தொடையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் எல்லோரும் சமாதானமாய் அந்த இடத்துல இருந்து எல்லாம் கிளம்பிடுறாங்க. இப்போ எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. அங்கே தாங்க புதுசாக ஒரு பிரச்சனை வருதுங்க. இந்த லாரன்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி கோயம்புத்தூர் ஜெயிலில் இருக்கக்கூடிய இந்த சேவியரோடைய தம்பி டார்சனை வெளியே கொண்டு வந்துட்டான். வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா மொதல் சம்பவத்தை அவன் பண்ணியிருக்கான். நம்ம ஆண்டனி கூடயே இருக்கக்கூடிய ஒரு நபரை அவன் கத்தியால் குத்தியிருக்கான். ஸோ அவனை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆண்டனி பார்க்குறாருங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் இது வரைக்கும் ஆண்டனிக்கு பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தும் பயம் வந்ததே இல்லை. முறையாக ஃபாதர் கிட்ட இந்த டார்சனை பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவனுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்குன்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஆண்டனி சொல்கிறாருங்க. ஆண்டனி இது வரைக்கும் சிங்கிளாக இருந்தார், அதனால் பயம் இல்லை. இப்போ இவருக்கு ஒரு மகள்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா, அதனால தான் இவர் பயப்படுறாரு. போலீஸ் கிட்டலாம் வந்து சொல்லி வச்சுட்டாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் அவரன் இருக்கார் இல்லையா, அவர் போய் நான் டார்சன் கிட்ட பேசுகிறேன், அவன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டார்சன் கிட்ட சமாதான பேச்சு பேசுகிறாரு. ரோட்டில் வச்சு டார்சன் பார்த்தீங்கன்னா அவரனை தள்ளி விட்டுறாரு. இது அவரனுக்கு அசிங்கமாக போயிடுது. ஏன்னா அந்த சிட்டிக்கே பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் தான் வச்சுருக்காங்க. அவரையே ரோட்டில் தள்ளி விட்டதுனால அந்த மனவேதனையிலேயே பார்த்தீங்கன்னா அவரன் இறந்து போயிடுறாருங்க. இப்போ சேவியரோட தம்பி டார்சன் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம ஆண்டனியை டார்கெட் பண்ணுறான். ஆண்டனிக்கும் இந்த டார்சனுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. அந்த சண்டையில் எப்படியோ நம்ம சேவியரோட தம்பி டார்சனை ஆண்டனி சுட்டு கொண்டுறாருங்க. அது வரைக்கும் அந்த இடத்துக்கு சைமன் வந்து ஆண்டனியை போட்டு தள்ள பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனையும் அட்டாக் பண்ணிட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது சம்மந்தமே இல்லாமல் லாரன்ஸ் வந்து கத்தியால் குத்த, உடனே லாரன்ஸையும் அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஆண்டனி கிளம்புறாரு. மாயா தான் அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி கூப்பிட்டு வராங்க. அடுத்த நாள் மரியாவை ஜீப்பில் உட்கார வச்சு இவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அங்கே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்க லாரன்ஸுக்கு. அவன் எப்படி இறந்து போனான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலாக ஆண்டனி வந்து லாரன்ஸை கொண்டிருக்க மாட்டாரு. தூரத்துல இருந்து மாயா தான் பார்த்தீங்கன்னா லாரன்ஸை ஷூட் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஆண்டனி பார்த்தீங்கன்னா உன்னுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி நீ கேட்டிருந்தல, அவர் கண்டுபிடிச்சிட்டேன், அவர் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக சர்ச்சுக்குள்ள இந்த ஜெசியோட புருஷன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ உயிரோட இருக்கன்னுலாம் எனக்கு தெரியாதுமா, நீ என் கூடயே வந்துட்டு நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. சரிப்பா வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆண்டனியும் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு அப்பாவையும் மகளையும் சேர்த்து வச்சா புண்ணியமாவது நமக்கு வந்து சேரட்டும் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மரியா சொல்கிறாங்க, ஆண்டனி அப்பா வாப்பா போகலாம், எனக்கு அந்த ஆளை பார்க்கணுன்னு மட்டும்தான் தோணுச்சு, அந்த ஆள் கூட போகணுன்னுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு நீ தான்ப்பா அப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இத்தோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.